தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். ரீசென்ட்டா கப்பிள் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற திரைப்படம் தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. இந்த திரைப்படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு அழகான கப்பிள்ஸ் எப்படி லவ் பண்றாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்றது தான் இந்த படத்துடைய கதையா இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு ரொம்ப அழகான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஒரு போயம் மாதிரி இருக்கும் இந்த படத்தோட கதை. இந்த படத்துடைய டைரக்டரோட ஒர்க்க பார்த்து, இப்போ நெறைய புரொடக்ஷன் கம்பெனிஸ் அவருடைய அடுத்த படத்த நாங்க புரொடக்ஷன் பண்றோம்னு அப்ரோச் பண்ணிட்டுருக்காங்க. அதுல ஒரு புரொடக்ஷன் கம்பெனி யுவி கிரியேஷன். அடுத்து மிகப்பெரிய புரொடியூசரான ஏஎம் ரத்னம் அவர்கள். இவங்க 2 பேரும் இந்த திரைப்படத்துடைய டைரக்டர அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எங்க கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு. அப்போ அஸ்வின் என்ன சொல்லியிருக்காருன்னா, "கண்டிப்பா நம்ம படம் பண்ணுவோம். பட் இப்ப வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். அண்ட் மிக முக்கியமா இந்த கதைய யாருக்காக எழுதிட்டு இருக்கேன்னா, தனுஷ் சாருக்காக. அந்த கதைய முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நானே உங்கள வந்து அப்ரோச் பண்றேன்னு சொல்லியிருக்காரு." தெலுங்கு புரொடியூசரான தில்ராஜோட புரொடக்ஷன்ல சித்தார்த் அண்ட் த்ரிஷா லீடா ஒரு திரைப்படத்துல நடிக்கப் போறாங்க. இது இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கப் போற 4வது திரைப்படம் லீடா. அண்ட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் தமிழ் அண்ட் தெலுங்குல பைலிங்குவலா ரெடி ஆகப்போது. இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் ஒரு புதுமுக டைரக்டர் அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிக்கப் போறாரு. அண்ட் திரைப்படத்துடைய மியூசிக் அனிருத். இந்த படத்துல கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய வில்லனா டைரக்டர் சங்கர லாக் பண்ணியிருக்காராம். இந்த திரைப்படத்துடைய இயக்குனரான சிபி சக்கரவர்த்தி. அண்ட் இந்த திரைப்படத்துடைய ஹீரோயின்ஸா 2 பேர யோசிச்சு வச்சிருக்காங்களாம். ஒருத்தங்க பழைய ஆக்ட்ரஸ் ஷோபனா, இன்னொருத்தங்க சிம்ரன். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க இந்த படத்துடைய ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இவங்க 2 பேருமே இந்த படத்துல இருக்கலான்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க. சிபிய பொறுத்தவரைக்கும் இந்த படத்த ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். டெஃபினட்டா இந்த திரைப்படத்தோட ஒர்க்க சிபி தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியும் சோசியல் மீடியால மட்டும் இல்லாம சினிமா வட்டாரங்களையும் பேசிக்கிறாங்க. கருப்பு இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் பயங்கர கிராண்டா மதுரையில ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்கப் போகுது. கண்டிப்பா சூர்யா ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்கன்றதுல சந்தேகமே இல்ல. தனுஷோடைய கர திரைப்படம் ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகப்போது. இந்த திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டுக்காக இந்த படத்தோட ஓவரால் டீம் கோயம்புத்தூர் போயிருக்காங்க. டாக்ஸிக் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் கீத்து மோகன்தாஸ். இந்த திரைப்படத்துடைய ஒர்க் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கான ஸ்டண்ட்ட ஜே.ஜே. பெரி பண்றாரு. ஜே.ஜே. பெரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்ல மிக முக்கியமான படமான ஜான் விக் படத்துடைய ஸ்டண்ட் டைரக்டர் தான் இவரு. அவரு தான் இந்த படத்துக்கான ஸ்டண்ட்ட பண்றாரு. ஏற்கனவே டாக்ஸிக் படத்துல இருந்து வர ஸ்டண்ட் சீக்வென்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. இன்னும் அந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக ஜான்விக் திரைப்படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் இறங்கியிருக்காருன்னு கேட்கும்போதே கூஸ் பம்ப்ஸ் வருது. கண்டிப்பா இந்த திரைப்படத்துடைய ஸ்டண்ட் பெரிய அளவுல பேசப்படும்ன்றதுல சந்தேகமே இல்ல. துருவ நட்சத்திரம் இந்த படத்து மேல கேஸ் போயிட்டுருக்கு. இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா, இந்த படத்துடைய ரிலீஸ இந்த வருஷம் மே 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே டேட்டுக்கு தான் கருப்பு திரைப்படமும் ரிலீஸ் ஆகப்போது. சப்போஸ் விக்ரம் அண்ட் சூர்யா திரைப்படங்கள் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆச்சுன்னா, கண்டிப்பா இது ரொம்ப அழகான ஒரு கிளாஷ் ஆகும். ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷனையும் இந்த படங்கள் கொண்டு வந்து குடுக்குன்ற ஒரு டாக் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தில்ராஜ் புரொடக்ஷன்ல வம்சி அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு. இந்த திரைப்படத்துடைய ஹீரோ யாருன்னா, சல்மான் கான். இந்த திரைப்படத்துடைய ஹீரோயினா நயன்தாராவ லாக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட வில்லன இப்ப லாக் பண்ணியிருக்காங்க. யாருன்னா, அரவிந்த் சாமி தான் இந்த படத்துடைய வில்லனா நடிக்க போறாரு. அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸ ஈதுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க 2027. அண்ட் இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக அனில் கபூர் கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு.